நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் இந்த மாகாளய பற்ற காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நம்முடன் தங்கியிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மாகாளய பட்சம் அப்படின்னா, பட்சம்னா மாசத்துல பாதி, மாகாளயம்னா மகான்கள் வசிக்கும் இடமா. அப்ப முன்னோர்கள் எல்லோருமே மகான்களாக வந்து வசிக்கக்கூடிய இடம் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட காலகட்டத்துல எப்பயுமே அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்து இணைந்ததுதான் ஜோதிஷம். அப்படி இந்த ஜோதிஷத்துல 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிக்காரர்கள் என்ன தானம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே பொதுவாக நம் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், திலகோமம், சிராத்தம் இவையெல்லாம் கொடுக்கணும்னு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். அதே காலகட்டத்துல நம் முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் செய்யக்கூடிய அந்த எள்ளும் தண்ணியும் நம்ம கொடுக்கணும். எல்லோரும் அன்னதானம் செய்யணும். கோவிற்கு, பசுவுக்கும், காகத்திற்கும், தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கும், பூனைகளுக்கும், வயதானவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவியை இந்த காலகட்டத்தில் செய்தால் அது கிட்டத்தட்ட 100 மடங்கு பலனை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கும். அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிற எல்லா வீடியோலையும் இது போக 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா கொடை வள்ளல்களில் முதன்மையானவன் கர்ண மகாராஜா. அந்த மகாராஜா அன்னதானம் செய்யாமல் இருந்ததனால் சொர்க்கத்தில் அவர் தங்க கட்டிலில் படுத்திருந்து எங்குமே எல்லா இடமும் சொர்க்கமாக அவருக்கு இருந்த போது கூட அவருக்கு பசி இருந்ததா. சொர்க்கத்துல எனக்கு எப்படிடா பசி இருக்கும் அப்படின்னு போய் கேட்கும் பொழுது, கர்ணன் தேவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, கர்ணா நீ எல்லா தானமும் பண்ணின, ஆனா அன்னதானம் பண்ணல. அப்படி அன்னதானம் பண்ணாததுனால உனக்கு பசிக்குதுப்பா. இந்த மாகாளய பட்ச காலகட்டத்துல போய் நீ இந்த 15 நாட்கள் சூட்சுமமாக இருந்து அன்னதானம் பண்ணு அப்படின்னு அவரை அனுப்பி விடுறாங்களாம். கூட்டம் கூட்டமாக முன்னோர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் சூரியனினுடைய புத்திரனாக கர்ணன் இருந்தும் யமதர்மனுடைய அண்ணனாக, சனியின் அண்ணனாக இருக்கக்கூடிய அந்த கர்ணனுக்கு கூட அன்னதானம் செய்யாத, அந்த தானம் செய்யாததனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருந்தது. இவ்வளவு தானம் பண்ணிட்டு அது ஒண்ணுதானே பண்ணல, அதுக்கு மன்னிச்சு விடுவோன்னு விடல. ஏன்னா நீதி நேர்மை தவறாது இருக்கக்கூடியவன் சூரியவன் புத்திரன், சூரியன். அதனாலதான் சூரிய புத்திரங்களுடைய கையில தர்மத்தை கையில கொடுத்துட்டாங்க. யமதர்மன் கிட்டையும், சனி பகவான் கிட்டையும், கர்ணன் கிட்டையும் அந்த தர்மத்தை கொண்டுட்டு போய் அவங்க கையில கொடுத்துட்டாங்க. அதனாலதான் கர்ணனே சொல்லியிருக்காரு. கர்ணனுடைய திருவாக்கு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மாகாளய பட்ச காலகட்டங்களில் அன்னதானம் அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அவர்களை அறியும் சிவனும் ஆசீர்வதிப்பார்கள் என்பது கர்ணனுடைய திருவாக்கு. ஏன்னா அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது நமக்கு கிடைக்கணும். அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. அப்ப நம் முன்னோர்களுக்கு இந்த பூலோகம் வரும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதே நேரத்துல பொதுவாக இருக்கக்கூடிய தானங்களும் செய்யணும். இது அல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். யாரெல்லாம் அன்னதானம் செய்றீங்களோ அவர்கள்லாம் பாக்கியம் பெற்றவருங்க. அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. எல்லாம் தண்ணியும் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் வந்து கிட்டும் என்கிறது ஆன்மீக நூல்கள் அத்தனையும் சொல்லுது. இத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? வாங்க 12 ராசிக்குள்ள போய் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி உங்க ராசியிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் அவரே குடும்பாதிபதி, கர்மஸ்தானாதிபதி அவர்தான். தர்மத்திற்கு உரியவர். 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல இருந்து
கர்மஸ்தானாதிபதி சனி 3ஆம் பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் 4க்கும் 11க்கும் அதிபதி செவ்வாய் 5ல போய் உட்காந்துட்டாரு. உங்களுடைய பாட்டனார் இடத்தில் சுய புத்தி இருக்கக்கூடிய இடத்துல. 8ஆம் அதிபதி 9ல வந்து தர்மத்துல உட்கார்ந்துட்டாரு சூரிய பகவான். உலகத்துக்கே படியளக்கக்கூடிய சூரிய பகவான். 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய பாட்டனார் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்களும் அஷ்டமாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் எல்லாரும் போய் தர்மத்தின் இடையில உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து உங்க ராசி அதிபதியோட திரிகோண சந்திப்பு. அடுத்தது காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை சம பார்வை சூரியனும் சுக்கிரனையும் பார்க்கிறாங்க. அவர் 7ஆம் பார்வை, குரு 7ஆம் பார்வையாக சூரியன் சுக்கிரனை பார்க்கிறாங்க. சூரியன் சுக்கிரன் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேளையில் உங்களுடைய தாய் ஸ்தானத்தில் தந்தையின் வழியாக வந்து கர்மாவை சொல்லக்கூடிய ராகுவும், கர்மஸ்தானத்துல தாய் வழி கர்மாவை சொல்லக்கூடிய கேதும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த மாகாளய பட்ச காலகட்டத்தில் நீங்க சாதாரணமாக செய்யக்கூடிய நீர்த்தார் கடன், விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டியது எல்லா தானங்களையும் கொடுங்க. அது இல்லாம வாயில்லாத ஜீவனங்களுக்கு தீவனத்தை வாங்கி தானமாக கொடுக்கணும். கோதுமை தவிடு இல்ல கோதுமையை ஊற வச்சு அரைச்சிக்கிங்க கிரைண்டர்ல, இல்ல கோதுமை மாவு இருந்தா அதை ஊற வச்சு கரைச்சிக்கிங்க. அது ரொம்ப ஈஸி. அதுல வாழைப்பழம், வெல்லம், கொஞ்சோண்டு அருகம்பில் போட்டு மாட்டுக்கு வச்சிருங்க. வாயில்லாத ஜீவன்களுக்கு நாய்க்கு 2 பிஸ்கட்டு, காகத்திற்கு கொஞ்சோண்டு ஒரு படி சாதமோ உங்களுக்கு என்ன முடியுதோ அதை கொடுங்க. சரிங்களா? குடிக்க தண்ணி வைங்க முதல்ல. சரிங்களா? திருக்கோயில்களுக்கு உங்களால் இயன்ற பணிகளுக்கு தானம் செய்யுங்க. திருக்கோயில் ஏதாவது பக்கத்துல ஏதாவது கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்ல கோயில்ல வெள்ளை அடிக்காம இருக்குது, இல்ல ஒரு தாப்பா சரியில்லாம இருக்கு, அதை சரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும். திருக்கோயில் பணிகளுக்கு உங்களால் இயன்ற தானத்தை நீங்க கொடுக்கும் பொழுது உங்க குலம் விளங்கும். சரிங்களா? உங்களுடைய கர்மாக்கள் குறைப்பது, கர்மத்தின் அதிபதியாகவே உங்க ராசி அதிபதி இருப்பதனால் கர்மம் குறையும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்லது ஒரு பலன் நல்கும். சிவபூஜை வழிபாடும், காலபைரவர் சனி பகவானுடைய குருவாக இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு காலத்தினால் வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் தவிடுபடியாக ஆக்கக்கூடியவராக இருந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார். நீர்த்தார் கடனை செய்யும் பொழுது உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிசர்த்தன உண்மை. செஞ்சு பாருங்க, நல்லது ஒரு பலன் நல்கும் என்பது உண்மையிலும் உண்மை. அடுத்தது கும்பராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.